நம்ம லைஃப்பில் நாம் பண்ணுற பெரிய மிஸ்டேக் என்ன தெரியுமா? ஃபெயிலியரா? ஃபெயிலியர் இல்லை இல்லை, சின்ன சின்ன மிஸ்டேக்ஸா? இல்லை, அதுவும் கிடையாது. நம்ம கோல்ஸை நம்ம லோயர் ஸ்டாண்டர்ட்ஸில் வைக்கிறதுனால தான் அதுதான் மிஸ்டேக். இன்றைக்கி ஒரு பேஜ் படித்தேன், ஒய் நாட் 10 பேஜஸ். இன்றைக்கி 1 கிலோமீட்டர் நடந்தேன், ஏன் 10 கிலோமீட்டர்ஸ் இல்லை? இந்த மாதிரி நீங்கள் ஒரு டாஸ்க்கை முடிச்சிருப்பீங்க, ஆனால் அது நீங்கள் அச்சீவ்மெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதை விட உங்களுக்கு அதிக கேப்பபிள் இருக்குது, அதோட பொட்டன்ஷியல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏன் நீங்கள் அதை பண்ணலை? உங்களுக்கு லேசினஸ் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் உங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்க. இது எப்படின்னா, நீங்கள் ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ரேஸ் கார் வச்சுருக்கீங்க, ஆனால் நீங்கள் ஓட்டுற இடம் டிராஃபிக் ஜாமாக இருந்தால் நீங்கள் எப்படி ஃபாஸ்ட்டாக போக முடியும்? டிராஃபிக் ஜாமில் மாட்டிகிட்டு இருந்தால் இன்ஜின் தான் ஹீட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணுறது கம்மியாக பண்ணிவிட்டு கோல்ஸை கம்மியாக செட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஹையஸ்ட்டு வேகத்தில் போக முடியும்? அதாவது நீங்கள் உங்கள் பொட்டன்ஷியலை விட அதிகமாக எப்படி ரீச் பண்ண முடியும்? கோல்ஸை எப்படி ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சு நம்ம கோல்ஸை ரீச் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த வீடியோவில். லெட்ஸ் பிகின் மை ஸ்டோரி. ஏன் நம்ம இப்படி பண்ணுறோம்? நம்மக்கிட்ட திறமை இருந்தும் நம்ம ஸ்மால் கோல்ஸை செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ண பார்க்குறோம். இதுக்கு பேர் தான் செல்ஃப் ஹேண்டிகேப்பிங். யோசிச்சு பாருங்கள், நீங்கள் ஒரு பெரிய கோலை செட் பண்ணிவிட்டு அதுக்காக நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் பிரெயின் ஒத்துக்காது. உங்கள் பிரெயினுக்கு வந்து ஃபெயிலியரே பிடிக்காது, அது சக்ஸஸை மட்டும்தான் என்ஜாய் பண்ணும். அதனால தான் நீங்கள் ஸ்மால் கோலை அச்சீவ் பண்ணிட்டு அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் 90% நம்ம இந்த கோலை அச்சீவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. அதனால தான் அந்த கோலை அச்சீவ் பண்ணிட்டு வின் பண்ணிட்டீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியும் அது ஃபேக் வின்னுன்னு. உங்கள் பிரெயின் வந்து ரிஸ்க் எடுக்க பயப்படும். அதனால தான் ஸ்மார்ட் பீப்புளெலாம் கேல்குலேட்டட் ரிஸ்க் எடுப்பாங்க. எப்படின்னா, இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்தா எப்படி போவோம்? ஏற்கனவே நிறைய காம்படிஷன் இருக்குது, நாம் சர்வே ஆகுமா? அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளேயே நம்ம கேட்டு ஆரம்பிக்க கூட மாட்டோம். ஆனால் இத்தனை கேள்வி கேட்டு நாம் இதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நம்ம நினச்சிடுவோம். இதுக்கு பேர் தான் ஸ்மார்ட் ட்ராப். நீங்கள் ஃபெயில் ஆகாமல் நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணாமே இருந்தால் நீங்கள் எப்படி உங்களுக்கு பெரிய சக்ஸஸ் கிடைக்கும்? நீங்கள் மற்றவங்க பண்ணுறதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் ஆவரேஜாக தானே இருப்பீங்க. புதுசாக ரிஸ்க் எடுத்தால் தானே உங்களால் வளர முடியும். அப்படியே நினச்சாலும் நீங்கள் இதை நினைப்பீங்க, இந்த விஷயத்தை பண்ண நான் யார்? என்னோட நிறைய பேர் இருக்காங்க, அவங்களாம் நிறைய ஸ்மார்ட்டாக இருப்பாங்க, ஸ்கில்ஸ் வச்சுருப்பாங்க, நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு அவங்க பண்ணலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இதுக்கு பேர் தான் இம்போஸ்டர் சிண்ட்ரோம். இந்த மாதிரி எல்லாருமே மற்றவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இதை சேஃப்டின்னு நினச்சிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த சேஃப்டி வந்து நீங்கள் ஒரு ப்ரிசனில் இருக்கீங்க நினைக்கலாம். சின்ன கோல் செட் பண்ணுறதுனால என்ன பிரச்சனை? அதை நம்ம வின் பண்ணுறோம்ல, சேஃபாக தானே இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் இதனால் ஏற்படுற கான்சிக்வன்ஸ் விளைவுகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து லோ எனர்ஜி. இப்போ நீங்கள் கம்மியான சின்ன டாஸ்க்காக வச்சுருந்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பேஜ் படிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் அது கேஷுவலாக எடுத்துப்பீங்க. ஒரு பேஜ் தானே, நான் அசால்ட்டாக படிச்சிருவேன். அதுக்காக நீங்கள் எஃபர்ட்ஸ் போட மாட்டீங்க. எஃபர்ட்ஸ் போடுவீங்க, ஆனால் உங்களுக்கு அது கேஷுவலாகிடும். நீங்கள் டெய்லி பண்ணுற ஹேபிட்டாக மாறிடும். அதனால் நீங்கள் அது ஒரு கோலாகவே கன்சிடர் பண்ண மாட்டீங்க. டெய்லி டாஸ்க்காக பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இதனால் உங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ண ஃபீலே கிடைக்காது உங்களுக்கு. ரெண்டாவது வந்து சீலிங் எஃபெக்ட். இப்போ நீங்கள் உங்களோட கோலை வந்து இந்த அளவுக்கு வச்சுருக்கீங்க, ஆனால் உங்கள் பொட்டன்ஷியல் வந்து இந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் உங்கள் பொட்டன்ஷியல் நீங்கள் ரீச் பண்ண முடியும்ல. நீங்கள் அந்த கோலை வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அங்கேயே ஸ்டக் ஆகிருவீங்க. இதுக்கு பேர் தான் சீலிங் எஃபெக்ட். நீங்கள் ஒரு மரம் வளர்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே மரம் வளர்த்திங்கன்னா அது சீலிங் வளர்ந்து தான் வளையும். நீங்கள் அது வீட்டுக்கு வெளியே வளர்த்திங்கன்னா அதுக்கு சீலிங் இல்லை, அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் நீங்கள் சின்ன கோல் செட் பண்ணுறதுனால உங்கள் அச்சீவ்மெண்ட்டுக்கும் உங்கள் கோல்ஸுக்கும் நீங்கள் சீலிங் போடுறீங்க. நிறைய பேர் இந்த மாதிரி தான் ஸ்மால் கோல்ஸ் வச்சுட்டு நான் என்னதான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் நான் மேலேயே வர மாட்டேங்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிக்ரெட் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் ஆக்டில் சொல்லணும்னா, நீங்கள் ஈஸி மோடில் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க. ஹார்ட் மோடில் விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். ஓகே, எமோஷன்ஸ்லாம் போதும், இப்போ ஆக்ஷன்ஸ்க்கு வரலாமா? எப்படி நம்ம ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறது? இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு, இம்ப்ரூவ் த பர்சன்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு தெரியும் நான் 90% நான் இதை அச்சீவ் பண்ணிடுறேன் அப்படின்னுச்சுன்னா நீங்கள் அந்த கோலை விட்டுட்டு அந்த கோலோட ஹையர் பொட்டன்ஷியலுக்கு போங்க. 60% உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த ஹையர் கோலுக்கு நீங்கள் ரீச் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு புக்கில் ஒரு பேஜ் படிக்கிறீங்க, நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள், மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் எடுக்குமா? அப்போ ஓகே, என்னால் ஒரு 5 பேஜஸ் படிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் பொட்டன்ஷியலை ஒரு 8 பேஜுக்கு மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் அந்த ஒரு நாள்லேயே நீங்கள் 8 நிறையா படிக்க முடியும். அதனால் உங்கள் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம்ல. இதுதான் இன்க்ரீஸ் த பர்சன்டேஜ் டெக்னிக். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, ரிவர்ஸ் இன்ஜினியர் த இம்பாசிபிள். இது எப்படின்னா, நாம் ஒரு மலையை நகர்த்தணும்னு நினச்சா அது இம்பாசிபிளாக தான் தெரியும். ஆனால் நாம் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன கல்லாக மாற்றிட்டே இருந்தால் நாம் ஒரு மாதத்துலேயே ஒரு மலையை நகர்த்திடலாம்.
இப்போ நீங்கள் உங்கள் கோல்ஸ்லாம் ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சதுனால உங்களுக்கு அது மலையாக தான் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை சின்ன சின்ன பிளாக்காக பிரிக்கணும். அது ஒவ்வொரு நாள் டாஸ்க்காக நீங்கள் மாற்றணும். இங்கே தான் நம்ம மேக்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஒரு 1,00,000 ஒரு மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. 1,00,000லாம் என்னால் சம்பாதிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இதை சிம்பிளாக நீங்கள் எடுத்துக்கங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 11 பேருக்கு ஒரு ரூ. 300 இப்போ ப்ராடக்ட்டை விற்றீங்கன்னா, நீங்கள் ஒரு மாதத்தில் ஈஸியாக 1,00,000 ரீச் பண்ணிடலாம். நீங்கள் ஒரு நாள் ஒரு 10 பேரை பார்க்க மாட்டீங்களா என்ன? பார்த்தீங்களா? இப்போ பெரிய டாஸ்க்கு கூட நமக்கு சின்னதா தெரிஞ்சதுனால, நம்ம ஈஸியா செய்யறதுக்கு நமக்கு தோணும். 3வது வந்து இன்புட் அப்சஷன். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நீங்க கோல் செட் பண்ணியிருக்கீங்க. அது எப்படி ஹை ஸ்டாண்டர்ட் கோல் தான். இப்ப நீங்க ஸ்கோர் போர்ட பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, உங்களால வின் பண்ணவே முடியாது. ஏன்னா, உங்க ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆக ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா, உங்க கோல்ஸ் வந்து ஹை ஸ்டாண்டர்ட்ஸ்ல இருக்கு இப்ப. அதனால என்ன பண்றீங்கன்னா, நீங்க ரிசல்ட்ட செக் பண்றதுக்கு பதிலா, நீங்க இன்புட்ட அதிகமா போட்டுட்டே இருங்க. உதாரணத்துக்கு இப்போ நான் கொஞ்ச நேரம் படிக்கிறேன் அப்படிங்கிறத மாற்றிட்டு, இப்போ நான் 10 பேஜ் படிக்காமல் இங்கேருந்து நகர மாட்டேன். 10 பேஜ் படிச்சுட்டு தான் நான் வேறு மற்ற வேலை பார்ப்பேன் அப்படின்னீங்கன்னா, உங்கள் இன்புட்டு வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதனால நீங்கள் ரிசல்ட்டு உடனே கிடைக்கலைனாலும், நாள் போகிற போக்கில் உங்களுக்கு ரிசல்ட்டு உங்கள் கண்ணு முன்னாடி அதே காட்டும். உங்களால் நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ரிசல்ட்டே உங்களுக்கு வந்து காட்டும். இத தான் நதி போலே ஓடிக்கொண்டிருங்கிற பாட்டுல சொல்லியிருப்பாங்க. நீங்க உங்க வேலைய நீங்க பாட்டுக்கு செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கான ரிசல்ட் அது வந்துகிட்டே இருக்கும். ஃபைனல் டிப்பா யூஸ் யுவர் சர்க்கிள் வைஸ்லி அண்ட் எக்ஸ்பேண்ட் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் கிராஜுவலி. இது எப்படின்னா, நீங்க சிங்கமாகவே இருந்தாலும், ஓநாய் கூட்டத்துக்குள்ள இருந்தீங்கன்னா, நீங்க ஓநாய் மாரி தான் யோசிப்பீங்க. அந்த சிங்கத்தோட தன்மை உங்களுக்கு கிடைக்காது. இப்ப நீங்க சிங்கமா இருந்தீங்கன்னா, நீங்க சிங்க கூட்டத்தோட சேர்ந்தா தான் உங்களுக்கு ரீச் பண்ண முடியும். ஏன்னா, உங்களுக்கு சிமிலர் கோல்ஸ் இருக்கிறதுனால, உங்களுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. இப்ப இந்த குவாட்ஸ்ல எய்ம் ஃபார் த ஸ்டார், இஃப் யூ மிஸ் யூ லேண்ட் ஆன் த மூன். இதோட மீனிங் என்னன்னா, இப்ப நீங்க உங்க டார்கெட் வந்து ஸ்டாரா இருந்துச்சுன்னா, அது ரொம்ப தூரத்துல இருக்குல்ல. அதனால நீங்க ஒரு 100% ரீச் பண்ணலைனாலும், ஒரு 80% ரீச் பண்ணீங்கன்னா, நீங்க 3 ரீச் பண்ணிடலாம். 3 வந்து நமக்கு பக்கத்துல இருக்கு. ஸ்டார கம்பேர் பண்ணும்போது. இப்ப 3 நீங்க ரீச் பண்றதே நெறைய பேத்துக்கு சக்சஸா தான் தெரியும். ஏன்னா, அதுவே உங்களுக்கு பெரிய டிஸ்டன்ஸ் தான். இது எப்படின்னா, நீங்க சின்ன கோல் இருக்கிறது வந்து ஸ்ட்ரீட் லைட்டுக்கு எய்ம் பண்ற மாரி. நீங்க அதுல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க தரையில தான் விழுவீங்க. ஆனா, நீங்க ஸ்டார எய்ம் பண்ணீங்கன்னா, நீங்க மூன்ல லேண்ட் ஆவீங்க. அதுவே எப்படின்னா 10,000 டைம்ஸ் வந்து ஸ்ட்ரீட் லைட்டோட அதிகம். அத கம்பேர் பண்ணும்போது. அதனால உங்க ஃபெயிலியர் வந்து மத்தவங்களுக்கு சக்சஸா தான் தெரியும். ஸோ, இனிமே உங்களுக்கு லோ ஸ்டாண்டர்ட்ஸ் கோல்ஸ் கிடையாது. அந்த ஃபேக் அச்சீவ்மெண்ட்ஸ் கிடையாது. நீங்க இப்ப ரியல் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண போறீங்க. எப்படின்னா, ஹை ஸ்டாண்டர்ட்ஸ் கோல் செட் பண்ணி. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.